ஃபர்ஸ்ட் டைம் வந்து காலேஜில் அனிதா மீட் பண்ணதுக்கப்புறம் அனிதா நானும் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ அனிதா வந்து தனக்கு பிடிச்ச ஒரு பையனை பற்றி பேசுகிறா. அவங்க வந்து பேசினாங்க. அவள் 10th படிக்கிறப்போ ஒரு பையனை வந்து பார்த்துருக்கேன். அவனை பார்க்கறதுக்காக கடைக்கு போவேன், வருவேன். அப்படியெல்லாம் வந்து சொல்கிறப்போ, எனக்கு அன்னைக்கு நாள் முழுக்கவே வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் எனக்கு வந்து உருவாயிடுச்சு. அந்த பையன் என் கூடவே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிட்டான். நான் எங்கேயாவது போய் நின்னா வந்து அவன் முன்னாடி வந்து நிற்பான். எனக்கு பயங்கர ப்ரெஷர் ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் அது வந்து நான் கடந்து வர்றதுக்கு என்ன நான் மாற்றிக்க வேண்டியது இருந்தது. அது முக்கியமாக சொல்லணும்னா தாமரையோட ஒரு கவிதை இருந்தது. ஒரு தாமரை வந்து அந்த கவிதை வரிகள் எனக்கு நான் நிறைய இடத்துல அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். அது என்னை வந்து பெண்களான காதலை பற்றி வந்து சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது நமக்கு ஒரு ஆண் எப்படி முன்னாடி பல காதல்கள் இருக்குதோ அது மாதிரி பெண்களுக்கும் பல காதல்களும் பல அனுபவங்களும் இருந்திருக்கலாம் அப்படின்றது வந்து அந்த காதல் கவிதை வந்து சொல்லும். ஒரு மரத்தின் கீழே நின்று ஒரு காதலன் கிட்ட வந்து காதலன் வந்து தொடர்ந்து தன்னுடைய காதல் கதையெல்லாம் பேசிட்டே இருக்கிறப்போ கடைசியா காதலி சொல்லுவா, இந்த மரத்தின் கீழே முருகன்றவன் எனக்கு ஒரு முத்தம் குத்தான்னு சொல்லுவான். பல கதைகள் பேசினவன் அது சொன்னவனே அவன் எப்படி அந்த கவிதை எனக்கு உண்மையிலே பல திறப்புகளை என் மைண்ட்ல இருந்து உருவாக்குச்சு. அதுவும் ரொம்ப முக்கியமானது அது. அண்ட் வந்து இதுதான் இயற்கைன்னு நான் நினைக்கிறேன். யாருமே வந்து அப்படி ஒன்று ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஃப்ரெஷ்ன்றது மைண்டு தான் நினைக்கிறேன். இட்ஸ் நாட் அ பாடி கிடையாது. அந்த நேரத்தில் வந்து அவங்க மனதில் யாரும் இல்லாமல் இருக்கிறாங்கன்னாவே அதுவே அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு இவங்களுக்குமான ஒரு உறவு வந்து உங்க ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இல்லைன்னா இவனுக்கான ஒரு இடம் அங்கே இருக்குது இல்லை, அதுதான் அவனுக்கான இடம். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. நீ என்னதான் நீ பண்ணாலுமே வந்து அந்த இடத்த மீறி நீ வேற எங்கேயுமே போக முடியாது. அவங்க டிசைட் பண்ணி வச்சுட்டாங்க. ஒருவேளை உங்ககிட்ட சொல்லாம கூட இருக்கலாம். ஆனா உனக்கான இடம்ன்றது அந்த மனசுல அவ்வளவுதான். முழுசா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அண்ட் வந்து புத்தாவுடைய ஓனிங் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஓனிங்கை பத்தி பேசுனது, பற்றற்று இருத்தல், ஒரு பொருள் மீது இருக்கிற பற்று வந்து எப்படி வந்து நம்மளை ரொம்ப சுயநலவாதியா மாற்றும், நம்மளை எப்படி ரொம்ப அரகண்டா மாற்றும் அப்படின்றது வந்து அது ஒரு விதியும் இதுல இருக்கு. ஆக்சுவலி இது ஒரு ப்ராசஸ் தான். நான் இங்க வந்து சேர்ந்திருக்கிறது வந்து அங்க அனிதா கிட்ட ஆரம்பிச்சு அப்புறம் வந்து தாமரை கிட்ட வந்து அதுக்கப்புறம் வந்து குறிப்பா ஆட்டோகிராஃப் பத்தி நிறைய பேர் வந்து எழுதியிருப்பாங்க அந்த டைம்ல. அண்ட் நாட்டகத்தி வந்தப்போ கூட நிறைய பேர் எனக்கு எழுதுனாங்க, ஒரு ஆண் வந்து பல பெண்களை காதலிக்கிறத உங்களால வந்து காட்ட முடியுது, இதே ஒரு பெண் வந்து பல ஆண்களை காதலிக்கிறத வந்து உங்களால காட்ட முடியுமா, பேச முடியுமா அப்படின்னு பேசுனது. அண்ட் அவள் அப்படித்தானும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வரிசையில் அந்த படங்கள் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் இதை பத்தி பேசியிருக்காரு. இது எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான்.